ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நீங்கள் மேத்தமேட்டிக்கலாக ஸ்டடி பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கறது கிடையாது. நான் என்னோட சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோ கண்டென்ட்டுமே பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்பவுமே ரிஸ்கி. வியூவர்ஸ் ஆகிய நீங்கள் பண்ணக்கூடிய எந்த ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கும் நானும் என்னோட சேனலும் பொறுப்பாக மாட்டோம். நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸில் ஒரு சர்டிஃபைட் ஃபைனான்சியல் அட்வைசரோட அட்வைஸின் படி மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத பத்தி நீங்க டெசிஷன் அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க. நம்ம சேனல்ல இண்டிகேட்டர்ஸ், பிரைஸ் ஆக்ஷன், ஷார்ட் பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இல்லாம ஒரு ஆப்ஷன் மேத்தமேட்டிக்கல் ட்ரேடருக்கு தேவையான மேத்தமேட்டிக்கல் ஐடியாஸ், மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் அண்ட் தென் மேத்தமேட்டிக்கல் லாஜிக்ஸ் அப்படிங்கிறத மார்க்கெட்டை நம்ம எப்படி ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸின் அடிப்படையில் நம்ம திங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மினிமம் இந்த வீடியோவுக்கு ஒரு 1000+ லைக்ஸ் அண்ட் தென் 500+ கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதனுடைய அப்டேட்டட் வெர்ஷன் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஸோ அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு லைக் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது நீங்களே யோசிங்க. உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா மட்டும் கொடுங்க. கண்டென்ட் ஒர்த்தா இருந்துச்சு அப்படின்னா லைக் கொடுங்க. கண்டென்ட் ஒர்த் இல்லை அப்படின்னா எனக்கு லைக் வேணாம். ஒர்த்தா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் அப்படிங்கிறது கொடுங்க. கமெண்ட் அப்படிங்கிறதும் பண்ணுங்க. ஓகே. இப்போ 20 நான் கான்செப்ட் கோர் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ 24,000 கால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து ₹100 எனக்கு எக்ஸ்பைரி டேல க்ளோஸ் ஆகுறாங்க அப்படின்னா, ஸ்பாட் சார்ட் எங்க க்ளோஸ் ஆயிருக்கும் அப்படின்னா, 24,100 அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் சார்ட் எனக்கு க்ளோஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ 24,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் எக்ஸ்பைரி டே வரைக்குமே 100க்கு கீழயே வரல அப்படின்னா, ஸ்பாட் சார்ட் வந்து கண்டிப்பா 24,100க்கு மேல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அதிக டைம் வந்து பார்த்தீங்கன்னா, சஸ்டெயின் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? அப்போ 24,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறவங்க அந்த ரூ. 100 பிரைஸ்க்கு கீழ வந்துட்டு, இவங்க இந்த ரூ. 100க்கு மேலேயே போய் சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா கூட, ஸ்பாட் சார்ட் வந்து 24,100க்கு மேல தான் வந்து பார்த்தீங்கன்னா, சஸ்டெயின் அப்படிங்கிறது ஆகும். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு புரியிற மாரி ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, 24,100 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீவியஸ் டே ஹை அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 24,100 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் சார்ட்ல ஒரு ப்ரீவியஸ் டே ஹை. மார்க்கெட் வந்து பார்த்துட்டீங்கன்னா, எனக்கு 24,010ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ 24,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் 100 பிலோ இருந்தாங்க அப்படின்னா மட்டும் தான் ஸ்பாட் சார்ட் இந்த ஹைக்கு கீழ சஸ்டெயின் ஆகறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. இதே 24,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் இந்த ₹100க்கு மேலேயே ட்ரேட் ஆயிட்டு இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா மார்க்கெட் 24,010ல இருந்து இந்த 24,100க்கு மேல போறதுக்கு உண்டான சான்சஸ் தான் அதிகம். இதே மார்க்கெட் கரெக்ட்டா 24,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் எனக்கு ₹100ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம எப்படி யோசிக்கலாம்? இவங்க ₹100க்கு மேல போனாங்கன்னா, இந்த ஹை பிரேக் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த இடத்துல இவங்க இந்த ₹100க்கு கீழ வந்தாங்க அப்படின்னா, இந்த ஹை வந்து பிரேக் அவுட் ஆகறதுக்கு உண்டான சான்சஸ் இல்ல. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு ஒரு வேல்யூக்கு பிரீமியம் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அந்த இடத்துக்கு பிரீமியம் வந்தக்கப்புறம், அங்கிருந்து மேல போச்சுன்னா ஹை பிரேக் அவுட் ஆகறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. அங்கிருந்து அந்த பிரீமியம் கீழ வந்துச்சுன்னா, ஹை பிரேக் அவுட் ஆகறதுக்கு உண்டான சான்சஸ் இல்ல அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான், நம்மளோட இந்த கான்செப்ட் முழுசா ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் சார்ட் கூட ஒண்ணு கால கம்பேர் பண்ணுவோம். அப்படி இல்லன்னா ஸ்பாட் சார்ட் கூட நம்ம புட்ட கம்பேர் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்பவுமே ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவா இருக்கும். நம்ம இந்த கால்குலேஷன டேக் பண்றதுக்கு நமக்கு 1 ஆர் 2 மினிட்ஸ் கூட வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு தேவைப்படாது. ஸோ தம்ப்நெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 2 டூ 3 மினிட்ஸ் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். ஆனா, இந்த கால்குலேஷன் நமக்கு எடுக்கறக்கு ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் கூட வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு தேவையே படாது. சிம்பிளா நான் சொல்றேன் பாருங்க. ஸோ இப்ப ஜூலை 16ஆம் தேதி நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஜூலை 16ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு மார்க்கெட் வரைக்கும் நமக்கு எப்படி இந்த கான்செப்ட் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நான் ஒரு 5 சார்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் 24,300 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் எடுக்கிறேன். நான் எதுக்காக அந்த ஸ்ட்ரைக் எடுக்கிறேன் அப்படிங்கிறத போக போக நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரைக்க நான் எடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா 24,300 புட் ஆப்ஷன் பிரீமியம் ஸோ அண்ட் தென் வியாழக்கிழமை. இவங்களோட லோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 182. ஸோ, இவங்க 182க்கு மேலேயே இருக்காங்க அப்படிங்கும்போது, 24,300 மைனஸ் இந்த 182 அப்படின்னு போட்டா என்ன வேல்யூ வருது அப்படின்னு போடணும் நம்ம. 24,300 மைனஸ் 182
282 அப்படின்னு போட்டோம்னா 24,118 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வருது. ஓகேங்களா? அப்ப 24,118 அப்படிங்கிற ஒரு வேல்யூவ நம்ம ஸ்பாட் சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படிங்கிறது பண்ணணும். 24,118 அப்படிங்கிறத நம்ம ஸ்பாட் சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணணும். ஸோ நம்மளோட கால்குலேஷனே இவ்வளவு தான் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ 24,118 இப்போ 24,114க்கு மேலேயே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா, எனக்கு 24,300 புட் ஆப்ஷன் பிரீமியம் எனக்கு ரூ. 182க்கு கீழ வரணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக். இப்ப நம்ம லாஜிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்ப நம்ம போடக்கூடிய கால்குலேஷன் நம்ம எப்படி கால்குலேஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த 182லேருந்து திரும்புவாங்களா, மேல போவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தேவை கிடையாது. இப்ப நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா, நல்லா வீடியோவ ஸ்கிப் பண்ணாம, ஸோ புரியல அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன் தான். இந்த சிம்பிளான கால்குலேஷன் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே, மார்க்கெட் உங்களுக்கு எத பேஸ் பண்ணி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வரும். ஸோ 24,300 புட் ஆப்ஷன் மைனஸ் இந்த லோ 24,097 அப்படின்ட்டு இருக்கு. 24,097 24,300 மைனஸ் 24,090 சாரி 24,300 மைனஸ் 24,097 அப்படின்னு வேல்யூ போட்டோம்னா 203 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வருது. ஓகேங்களா? இப்போ 24,300 புட்ல 203 அப்படிங்கிற ஒரு வேல்யூவ டிரா பண்ணிக்கோங்க. 203 அப்படிங்கிற ஒரு வேல்யூவ டிரா பண்ணிக்கோங்க. ஓகே. இவங்க 24,300 புட்டு இந்த 203க்கு கீழ வந்துட்டாங்க. அப்ப ஸ்பாட் சார்ட் என்ன பண்ணணும்? இந்த லோவுக்கு மேல வந்து பார்த்துட்டீங்கன்னா, சஸ்டெயின் பண்றதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. இப்போ 24,300 புட்டு 203க்கு கீழ வந்துட்டாங்க அப்படின்னா, ஸ்பாட் சார்ட் வந்து இந்த லோவுக்கு மேல நிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இதுவே 24,300 புட்டு 203க்கு கீழ போயிட்டு 203க்கு மேல வந்துட்டாங்க அப்படின்னா, ஸ்பாட் சார்ட் இந்த லோவுக்கு மேல சஸ்டெயின் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவாகுது. அப்ப லோவுக்கு மேலேயே சஸ்டெயின் பண்ணாது அப்படின்னா, மார்க்கெட் எப்படி இந்த ஹைக்கு மேல போகும்? ஸோ லோவுக்கு மேலேயே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகாதுன்னா, கண்டிப்பா ஹைக்கு மேல போறதுக்கு உண்டான சான்சஸ் நமக்கு ரொம்ப கம்மி. ஸோ அங்கிருந்து பாருங்க 24,300 புட் 203 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. இந்த வேல்யூ வந்து நம்ம லோவ பேஸ் பண்ணி தான் கால்குலேஷன் பண்ணோம். ஸோ அங்கிருந்து நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த பிரீமியம் மூவ் ஆயிருக்கு. அது எவ்வளோ அக்ரெசிவா மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது பாருங்க. அங்கிருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது பிரீமியம் நமக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ 24,300 புட் 203க்கு கீழ சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா மட்டும் தான் மார்க்கெட் இந்த லோவுக்கு மேல நிக்க முடியும். ஸோ 24,300 புட்டு 203க்கு மேல வந்துட்டாங்க அப்படின்னா, மார்க்கெட் இந்த லோவுக்கு மேல நிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி. அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கான்செப்ட்டே. ஓகே. இப்போ இந்த நாள் பார்த்துட்டோம். இதே வந்து நம்ம இந்த நாளும் பார்க்கலாம். ஸோ இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் டிஃபரெண்ட்டா யோசிக்கணும். இங்க வந்து லோ இங்க இருக்கு. ஸோ ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. அதனால லோவுக்கும், ஓப்பனுக்கும் நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய கேண்டில் இருக்கு. அதே மாரி ஓப்பனோட கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்ட்ராடே லோ கிடையாது. அப்போ இதுக்கு நம்ம வேற மாரி யோசிக்கணும். இந்த ஒரு சார்ட்க்கு நம்ம வேற மாரி யோசிக்கணும். இங்க நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, ஓப்பனும், இன்ட்ராடே லோவும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, எனக்கு ஒரே கேண்டில் தான். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் இந்த ஓப்பனுக்கு மேலயும், இந்த லோவுக்கு மேலயும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அப்போ மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலயும், லோவுக்கு மேலயும் சஸ்டெயின் ஆவாங்க அப்படின்னா மட்டும் தான், மார்க்கெட் எஸ்டர்டே ஹைக்கு மேல சஸ்டெயின் ஆக முடியும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக். மார்க்கெட் இதுக்கு மேல நின்னுட்டு இருக்காங்க. ஆனா பவரா நிக்கல அப்படிங்கும்போது, கண்டிப்பா ஹையில இருக்கிற கால் ஆப்ஷன் பிரீமியத்த செல் பண்ண தான் பார்ப்பாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் உடைய சைக்காலஜி. ஸோ அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல 24,220 அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு ஒரு லோ, ஒரு ஹை அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வச்ச லோ என்ன அப்படின்னா, 24,069 அப்படிங்கிறது ஒரு லோ வச்சிருக்காங்க. அதே மாரி 24,085 அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு ஓப்பன் பிரைஸ். ஓகேங்களா? சேம் அதே 24,300 புட் எடுக்கிறேன். நம்ம 300 புட்டும் நீங்க எடுக்கலாம். 200 புட்டும் நீங்க எடுக்கலாம். 100 புட்டும் நீங்க எடுக்கலாம். உங்களுக்கு கான்செப்ட் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா மெயின். எப்பவுமே கான்செப்ட்ட நீங்க கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸ்ட்ரைக் சூசிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேல்யூவே உங்களுக்கு ஓப்பனாவே தெரிஞ்சிரும். நம்ம எந்த ஸ்ட்ரைக் எடுத்தா கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ 24,300 புட்டுல இது என்ன நாள்? வெட்னஸ்டே 15. ஸோ 15ஆம் தேதி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 300 புட் ஆப்ஷன் பிரீமியம். 24,300 ஸோ 300 மைனஸ் 85ன்னே நான் போட்டுக்கிறேன். 215 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வருது. இது வந்து ஓப்பன பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கக்கூடிய வேல்யூ 215 அப்படிங்கிறது. ஓகேங்களா?
ஸோ 215 அப்படிங்க. அண்ட் தென் லோவ பேஸ் பண்ணியும் நம்ம ஒரு வேல்யூ எடுக்கணும். ஸோ 24,300 மைனஸ் 24,069 24,300 மைனஸ் 69 அப்படின்னு போட்டோம்னா 231 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வருது. அப்போ 24,300 புட்டுல 231 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஓகே. நம்ம வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸின் அடிப்படையில தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை யோசிக்கணும். 300 புட் 231 அண்ட் தென் 215க்கு கீழ வந்துட்டாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த ஓப்பன் அபோவும் அண்ட் தென் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த லோவுக்கு மேலயும் தான் சஸ்டெயின் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு அதிகமா இருக்கு. புரியுதுங்களா? எப்பவுமே ப்ரோ அப்பதான் அதிகமா இருக்குல்ல ப்ரோ, அப்ப இந்த இடத்துல போய் கால பை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, பண்ணக்கூடாது. போன வீடியோலயே நம்ம சொல்லியிருப்போம். "புலி பசிச்சாலும் புல்ல திங்காது" அப்படிங்கிற ஒரு பழமொழிய சொல்லி, ஏன் மார்க்கெட் மேல போயிட்டு இருக்க மார்க்கெட்ல கால பை பண்ணக்கூடாது. அதே மாரி கீழ இறங்கிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்ல ஏன் புட்ட பை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பழமொழி தான் அது. ஸோ ஆப்ஷன் பையிங்ல நம்ம வந்து சர்வே பண்ணணும் அப்படின்னாலே பை அட் லோ, செல் அட் ஹை அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்ட தான் நம்ம யூஸ் பண்ணணும். பை அட் ஹை, பை அட் மிட் பண்ணோம் அப்படின்னா, நீங்க செல் அட் லோல தான் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ ஒரு கம்மி பிரைஸ்ல நம்ம வாங்கணும் அப்படின்னா மட்டும் தான் அதிக பிரைஸ்ல நம்ம விக்க முடியும். நம்ம வாங்குறதே அதிக பிரைஸ்ல வாங்கணும் அப்படின்னா, நம்ம கம்மி விலைக்கு தான் விக்க முடியும். அப்படியே நீங்க அதிக விலைக்கு வித்தீங்கனாலும் உங்களுக்கு லாபம் வந்து லோல வாங்குற மாரி கிடைக்காது. ஸோ நம்ம ஒரு ஆப்ஷன் பையிங்ல ஸோ நம்ம வந்து எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸ நமக்கு எப்படி நமக்கு ப்ராஃபிட் வரும், நம்மளோட லாஸஸ எப்படி நம்ம மினிமைஸ் பண்ணலாம், ஸோ எந்த அளவுக்கு நம்ம டார்கெட்ட கொண்டு போலாம், எந்த அளவுக்கு நம்ம பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க மனி மேனேஜ்மென்ட், ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இந்த மாரி விஷயங்களையும் நீங்க ஸ்ட்ராங் ஆனீங்க அப்படின்னா மட்டும் தான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல சர்வே ஆக முடியும். ஜஸ்ட் இந்த பிளஸ் அண்ட் மைனஸ் கால்குலேஷன வச்சுக்கிட்டு மட்டும் நீங்க மார்க்கெட்ல சர்வே ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, எந்த இடத்துல எப்படி யோசிக்கணும்னே உங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? ஜஸ்ட் இந்த பிளஸ் அண்ட் மைனஸ் கால்குலேஷன வச்சுக்கிட்டு, இப்ப மார்க்கெட் இவங்க 231க்கும் அண்ட் தென் 215க்கு கீழ வந்துட்டாங்க. அப்படிங்கிறனால என்ன பண்ணுவீங்க? போய் கால் என்ட்ரிய வந்து பார்த்தீங்கன்னா, கால பை பண்றதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு தேடுவீங்க. அப்படி தேடுனீங்க அப்படின்னா, அது கால பை அட் மிட். யோசிக்கணும் ஃபர்ஸ்ட். நம்ம எப்படி யோசிச்சா நமக்கு எந்த வகையில ப்ராஃபிட் வரும்? ஸோ நம்ம யோசிக்கிறது கரெக்ட்டா? இப்படி யோசிச்சோம் அப்படின்னா, நமக்கு ப்ராஃபிட்ட விட லாஸ் அதிகமாகறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்படி யோசிச்சோம் அப்படின்னா, நமக்கு லாஸஸ விட ப்ராஃபிட் வர்றதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸின் அடிப்படையில யோசிச்சு தான் நம்ம மார்க்கெட்ல டெசிஷன் அப்படிங்கிறத எடுக்கணும். ஓகேங்களா? இவங்க ஒன்ஸ் 231க்கு மேல வந்துட்டாங்க அப்படின்னா, 231க்கு மேல வந்துட்டாங்க அப்படின்னா, மார்க்கெட் இந்த லோவுக்கு கீழயும் சாரி மார்க்கெட் இந்த லோவுக்கு மேலயும், இந்த ஓப்பனுக்கு மேலயும் சஸ்டெயின் பண்றது கஷ்டம் அப்படிங்கிற மாரி ஆயிருச்சு. இவங்க கீழ இருக்கிற வரைக்கும் தான் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியும். புட் ஆப்ஷன் பிரீமியம் மேல வந்துட்டாங்கன்னா, நமக்கு ஸ்பாட் சார்ட் வந்து இந்த லோவுக்கு மேலயும், ஓப்பனுக்கு மேலயும் சஸ்டெயின் பண்றது கஷ்டம். அதனால தான் நமக்கு ஸ்பாட் வந்து ஓப்பனுக்கு கீழயும், லோவுக்கு கீழயும் வந்தது. புரியுதுங்களா? ஸோ இதே மாரி நான் இன்னொரு நாளும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஸோ எல்லா நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகும். இத நெறைய பேத்துக்கு ஒரு டவுட் வரும். ப்ரோ இத வந்து நான் 200 புட்டுக்கு போடக்கூடாதா அப்டின்ட்டு. ப்ரோ 200 புட்டுக்கும் போடலாம். இப்ப 231, 215 அப்டின்னா 200 புட்ல என்ன வேல்யூ வரும்? ஸோ 200 புட்ல வந்து என்ன வேல்யூ வரும் அப்டின்னா, 131 அண்ட் தென் 115 அப்டிங்கிற ஒரு வேல்யூ வரும். டே வெட்னஸ்டே. 200 புட் அங்க வந்திருக்கானா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாருங்க. 200 புட் அங்க வரவே இல்ல. அப்ப எப்படி நீங்க 200 புட்ட வச்சு நீங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸஸ பேஸ் பண்ணி திங்க் பண்ணுவீங்க? அப்போ நீங்க ஸ்ட்ரைக் வரம்போது அங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் போதும். இந்த இடத்துல 24,300 புட் 215க்கு கீழயே வந்திருந்தாங்க அப்படின்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 115 அண்ட் தென் 131 அப்படிங்கிற ஒரு லெவல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டேப் பண்ணியிருப்பாங்க. ஸோ 200 புட் அங்க வரல. அப்போ எந்த ஸ்ட்ரைக் வந்திருக்கானோ அத வச்சு தான் நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து வெட்னஸ்டே இங்க தொட்டு போறது கணக்கு கிடையாது. இங்க தொட்டு போறாங்க பார்த்தீங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கணக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெட்னஸ்டே வந்து அவங்க தொடவே கிடையாது. ஸோ அப்போ வெட்னஸ்டே மார்க்கெட் 200 புட் வந்து அவங்க இந்த கான்செப்ட்க்கு நம்ம எடுத்து வச்சு அனலைசிஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதனால நம்ம 300 புட் தான் எடுக்கணும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாரி தான் மார்க்கெட்டுக்கு தேவையான ஸ்ட்ரைக்ஸ தான் நம்ம எடுக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ வச்சு மார்க்கெட்ட அனலைசிஸ் பண்ணணும்னு நெனைக்காதீங்க. மார்க்கெட்டுக்கு தேவையான ஸ்ட்ரைக்க தான் நம்ம எடுக்கணும். ஸோ அண்ட் இன்னொரு சார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 3 சார்ட் காட்டுறோம். ஸோ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நீங்க கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நம்ம வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் அண்ட் தென் ஆன்லைன் கிளாஸஸ் புரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு, ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ரெக்கார்டிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா, நீங்க ரெக்கார்டிங் வீடியோஸ் அப்படிங்கிறது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டெலிகிராம் குரூப்ல ஜாயின் ஆகாதவங்க மறக்காம நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் அப்படிங்கிறத ஆயிக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லேர்னிங் ஃபீட்பேக்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்க. இப்ப பாருங்க, மார்க்கெட் வந்து கீழ இறங்கிட்டு இருக்கான். இப்ப மேல போகணும் அப்படின்னா இந்த ஹை பிரேக் ஆகணும். இந்த ஹை பிரேக் ஆகணும் அப்படின்னா, எனக்கு கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது எனக்கு சிக்னல் குடுக்கும். புரியுதுங்களா?
ஸோ, அப்போ மார்க்கெட் மேல இருந்து வந்து பார்த்துட்டீங்கன்னா, கீழ இறங்குறாங்க. 297. ஸோ, நான் என்ன பண்றேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஸோ, ஒரு 200 கால்ல ஃபர்ஸ்ட் 97 அப்படிங்கிற ஒரு வேல்யூவ நான் எடுக்கிறேன். டேட் என்ன? 17. 24,200 கால்ல 97 அப்படிங்கிற ஒரு வேல்யூவ நான் எடுக்கிறேன். 200 கால்ல ஃப்ரைடே 97. ஸோ, 97 அப்படிங்கிற ஒரு வேல்யூ எடுக்கிறேன். ஸோ, இவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு 97க்கு மேல சாரி 197 97 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. இவங்க நமக்கு ஃப்ரைடே வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஸோ ஸ்பாட் சார்ட் இங்கிருந்து நமக்கு திரும்பும்போது, இவங்க 97க்கு மேல தான் இருக்காங்க. புரியுதுங்களா? அப்ப அந்த ஹை பிரேக் ஆகறதுக்கு உண்டான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. பட் நமக்கு இவங்க இந்த 97க்கு மேல இருக்கிறது மட்டும் பத்தாது. ஏதாச்சும் ஒரு ஐடிஎம் நமக்கு ஸ்ட்ராங் ஆகும். ஸோ 24,100 கால் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா 24,297 இருக்கும்போது 100 கால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎம். ஓகே. இப்போ இதுல 197 அப்படிங்கிற ஒரு வேல்யூவ நான் டிரா பண்றேன். ஸோ, இப்ப இதுல வந்து 197 அப்படிங்கிற ஒரு வேல்யூவ நான் டிரா பண்ணிட்டேன். இப்ப இவங்க பாருங்க, இவங்க வந்து இதுக்கு மேல போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ, இவங்க இதுக்கு மேல போனனால, நமக்கு மார்க்கெட்ல இந்த ஹை பிரேக் அவுட் ஆகறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ, இதையவே கொஞ்சம் இன் டெப்த்தா நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சுக்கோங்க. சேம் இதே கான்செப்ட்ல நம்ம வேற மாரி யோசிச்சோம் அப்படின்னா, கொஞ்சம் நமக்கு அக்யூரசியும் அதிகமாகும். இன்னும் கொஞ்சம் நம்மளால லோ பிரைஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பிரீமியத்த அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ண முடியும். ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸஸின் அடிப்படையில. ஓகேங்களா? அதுக்கு நான் என்ன பண்றேன், இதுதான் ஹை வச்ச கேண்டில். ஸோ 97 அப்படிங்கிறது ஹை, 297 அப்படிங்கிறது ஹை. அதே மாரி வந்து பார்த்துட்டீங்கன்னா லோ. ஸோ லோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 277. அப்போ 277 அப்படின்னா 24,100 மைனஸ் 24,277. 177 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வருது. 24,100 ஸோ ஜஸ்ட் 297 மைனஸ் 100னே நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 197 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வருது. அப்போ 177யும் 197யும் நான் 100 கால்ல டிரா பண்றேன். 177. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க நமக்கு மார்க்கெட் எந்த அளவுக்கு நமக்கு அக்யூரசியா இருக்கு அப்படின்ட்டு. இந்த 100 கால் ஆப்ஷன் பிரீமியம் 177க்கு கீழயும், 197க்கு கீழயும் சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா மட்டும் தான், ஸ்பாட் சார்ட் இந்த ஹைக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, சஸ்டெயின் ஆக முடியும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாரி நம்ம லாஜிக்கா மார்க்கெட்ட திங்க் பண்ணணும். அண்ட் தென் இங்கேயும் வந்து பாருங்க, ஹை வந்து பார்த்தீங்கன்னா 289, லோ வந்து பார்த்தீங்கன்னா 276. ஸோ அப்ப இதுல என்ன வேல்யூ வரும்? 186 அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, 176 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். இந்த இடத்துலயும் இந்த ஸ்பாட் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை வச்சுட்டு கீழ இறங்குறாங்க. இவங்க ஹைக்கு கீழயே சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா, கண்டிப்பா 100 கால் ஆப்ஷன் பிரீமியம் இந்த வேல்யூக்கு கீழலாம் வந்தா தான் சஸ்டெயின் ஆவாங்க. அப்ப சஸ்டெயின் ஆயிருக்காங்களா பாருங்க. சஸ்டெயின் ஆகாம மறுபடியும் போய் ஹைய தான் பிரேக் பண்றாங்க. அப்ப மறுபடியும் கீழ வந்தாங்கன்னா என்ன? அதே ரூல் தான். ஸோ அப்ப ரூல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மாறாது. புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் இங்க பாருங்க. 24,100 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறவங்க 186 அல்லது 176க்கு கீழ போய்ட்டாங்க. அப்போ இவங்க கீழ போயிட்டாங்க அப்டின்னா, மார்க்கெட் ஹைக்கு கீழ தான ப்ரோ நிக்கணும். ஆமா, ஹைக்கு கீழ தான் நிக்கணும். பட் அடுத்த கேண்டிலே இவங்க 176 அல்லது 186க்கு மேல போயிட்டாங்க அப்டின்னா, மார்க்கெட் இந்த ஹைக்கு கீழ நிக்காது. புரியுதுங்களா? அப்போ மார்க்கெட்டு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஒரு ஹையர் ஹை அப்டின்னா, ஒரு ஹையர் லோ வந்து தான் மார்க்கெட் ஹையர் ஆயி போகும். அப்போ இது ஹையர் லோவா இருக்கனால, இதுவும் பை அட் லோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் வரும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ட அனாலிசிஸ் பண்ணணும். ஸ்டடி பண்ணவே வந்து பார்த்தீங்கன்னா கத்துக்கணும். நம்ம ஜஸ்ட் இந்த மாரியெல்லாம் மார்க்கெட்ட அனாலிசிஸ் பண்ணாம, நம்ம ஏதோ தானோன்ட்டு மார்க்கெட்ட நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா மார்க்கெட்ல நம்மளால சர்வைவே பண்ண முடியாது. பார்த்துக்கோங்க ஒரு 10 சார்ட்ல ஒரு 5 சார்ட் நான் காட்டுறேன். 5 சார்ட்லயுமே நம்மளோட கான்செப்ட் மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட் சிம்பிள் இன்ட்ரின்சிக் வேல்யூ கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட் மார்க்கெட்ல எந்த அளவுக்கு அக்யூரஸியா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த கான்செப்ட்ட வச்சு மட்டுமே மார்க்கெட்ட நம்ம முழுக்க முழுக்க அனாலிசிஸ் பண்ணலாமான்னு கேட்டா கிடையாது. ஸோ நம்ம கிட்ட இந்த மாரி கான்செப்ட்லாம் இருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட மேத்தமேட்டிக்கலா நீங்க ஸ்டடி பண்ணணும்னா, நம்ம கிட்ட இந்த மாரி வொர்த்ஃபுல் ஆன கான்செப்ட் இருக்கு அப்படிங்கிறத ஷோ பண்றதுக்கு தான் நான் ஐடியாவா திங்க் பண்ணி, இந்த மாரிலாம் நம்ம ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல திங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்துருக்கோம். ஸோ இப்பவுமே மார்க்கெட் வந்து பாருங்க, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. இப்ப மார்க்கெட் இந்த ஹைக்கு மேல சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா, இந்த லோவுக்கு மேல கண்டிப்பா சஸ்டெயின் ஆகணும் மார்க்கெட். கரெக்ட்டுங்களா?
ஃபர்ஸ்ட் இந்த லோவுக்கு மேல சஸ்டெயின் ஆவாங்கன்னு தெரிஞ்சா தான், இந்த ஹைக்கு மேலேயே நமக்கு சஸ்டெயின் ஆக முடியும். ஸோ நான் என்ன எடுக்கிறேன், மார்க்கெட்ல நான் 24,100 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்க நான் எடுக்கிறேன். 23ஆம் தேதி. அப்பன்னா எக்ஸ்பீரிய மாத்தணும். ஏன் ப்ரோ நீங்க பாட்டுக்கு 24,100 புட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இல்ல 24,000 புட் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் எடுக்கலாம். தப்பே கிடையாது. புரியுதுங்களா? ஸோ நான் ஏன் எடுக்கிறேன் அப்படிங்கிறத நான் இப்ப சொல்றேன் பாருங்க. 24,100 புட். 24,100 புட் எடுக்கிறேன். 24,000 புட்டும் நான் எடுக்கிறேன். ஏன் 24,000 புட்டுக்கு பதிலா 24,100 நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். ஓகே. 24,000 புட். இந்த ஒரு ஹையர் லோவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23,892.60 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ 23,893 அப்படின்னு போட்டுக்கலாம். 24,000 மைனஸ் 23,893 என்ன வேல்யூ வருது? 107 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வருது. 24,000 புட்டுல ஜூலை 23ஆம் தேதி 107க்கு வந்திருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். இவங்க 107க்கு வரவே இல்ல. ஸோ அவங்க 107க்கு வந்தாங்க அப்படின்னா மட்டும் தான் நீங்க அப்படி யோசிக்கவே முடியும். இந்த 107க்கு வந்தக்கப்புறம், இவங்க 107க்கு மேல போனா, இவங்க இந்த லோவுக்கு மேல சஸ்டெயின் ஆக மாட்டாங்க. இந்த 107க்கு வந்தக்கப்புறம் இந்த 107க்கு கீழ போனா, இவங்க இந்த லோவுக்கு மேல தான் சஸ்டெயின் ஆவாங்க அப்படின்னு நம்ம படிக்கலாம். ஆனா இவங்க வரவே இல்ல. இவங்க வரல அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரைக் மாத்தறத தவிர வேற வழியே இல்ல. 24,100 புட்ல நான் 207 அப்படிங்கிற ஒரு வேல்யூவ நான் டிரா பண்றேன். 207 அப்படிங்கிற ஒரு வேல்யூவ நான் டிராப் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க, நமக்கு இந்த 207க்கு கீழ வந்திருக்காங்க. அப்ப 207க்கு கீழ வந்திருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட் என்ன சொல்லுது? இந்த லோவுக்கு மேல சஸ்டெயின் ஆக போறான் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? அப்ப இந்த லோவுக்கு மேல சஸ்டெயின் ஆக போறான் அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்ப இந்த லோவுக்கு மேல சஸ்டெயின் ஆக போறான்னு தான் சொல்லிருச்சுல்ல ப்ரோ. அப்ப மார்க்கெட் வந்து இந்த லோவுக்கு மேல தானே இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. மார்க்கெட்டும் அந்த லோவுக்கு மேல தான் இருக்கணும். பட் நமக்கு 11.15க்கு 207க்கு மேல 100 புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்துட்டாங்க. அதுவும் ஒரு புல்லிஷ் மார்போசோ கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹைக்கு மேல, ப்ரீவியஸ் கேண்டிலோட எல்லாத்துக்கும் மேல குளோசிங் வைக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ 11.15க்கு இந்த லோவுக்கு மேல தான் சஸ்டெயின் ஆவான் அப்படிங்கிற ஒரு ரூல் பிரேக் ஆயிருச்சு. அப்ப 11.15க்கு ஸ்பாட் எங்க இருக்காங்க? இந்த இன்ட்ராடே ஹைக்கு மேல இருக்காங்க. சாரி இன்ட்ராடே ஹை கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஹையர் ஹைக்கு மேல இருக்காங்க. 11.15க்கு இங்க இருக்கும்போதே இந்த லோவுக்கு மேல சஸ்டெயின் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு கம்மி அப்படின்னு ஆயிருச்சு. இந்த லோவுக்கு மேலேயே இவங்க சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா, இவங்க வந்து இந்த 207க்கு கீழேயே தான் இருந்திருக்கணும். புரியுதுங்களா? ஸோ இத இன்னும் கொஞ்சம் இன் டெப்த்தா நம்ம படிச்சோம் அப்படின்னா, மார்க்கெட் இப்போ ஆ 24,100 புட்டு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 24,100 இவங்க ஒரு ஹை வச்சிருக்காங்க. என்ன ஹை அப்படின்னா 920. ஸோ 100 24,100 மைனஸ் 23,920 அப்படின்னு ஒரு வேல்யூ போட்டோம்னா, 180 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வருது. ஸோ அந்த 180 அப்படிங்கிற ஒரு வேல்யூவையும் நம்ம 24,100 புட்ல நம்ம டிரா பண்றோம். ஸோ அப்ப 24,100 புட் ஆப்ஷன் பிரீமியம் 180க்கும் வரல. அப்ப 180க்கும் வரல அப்படிங்கும்போது, நம்ம இந்த 207 வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கணக்கே பண்ணணும். இந்த 207 அண்ட் தென் 180க்கு நீங்க ஒரு பிரேக் ஈவன் எடுத்து கூட வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் மேத்தமேட்டிக்கலா நீங்க ஸ்டடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, எல்லா கான்செப்ட்டையுமே ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். புரியுதுங்களா? அப்ப 0.5 போடுங்க. அப்ப 0.5 போட்டீங்கன்னா, இந்த இடத்திலிருந்து இவங்க திரும்பி மார்க்கெட் 207க்கு மேல போறாங்க அப்படின்னா, கண்டிப்பா 24,100 புட் 207க்கு மேல இருக்கிற வரைக்கும் ஸ்பாட் சார்ட் வந்து 23,897க்கு கீழ வரதான் பார்க்கும். புரியுதுங்களா? அதுதான் இந்த லோ நமக்கு பிரேக் ஆயிருக்கு. அதே மாரி இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா, 876 24,100 மைனஸ் 23,876 224 அந்த 224 அப்படிங்கிற ஒரு வேல்யூவையும் டிராப் பண்ணிக்கலாம். ஏன்னா, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லோ அதுதான். 224. ஸோ மார்க்கெட் பாருங்க, எந்த அளவுக்கு நமக்கு பாக்ஸ் போட்டு, ஒன்ஸ் அத பிரேக் அவுட் பண்றானுங்க. அத ஃபெயில் பண்ணா மறுபடியும் 207 டச் பண்றானுங்க. 207க்கு கீழ வந்தா தான் இந்த 180க்கு வர முடியும். மறுபடியும் 207க்கு மேலயே நிக்கிறானுங்க. 224 பிரேக் அவுட் பண்றானுங்க. மார்க்கெட் எவ்வளோ பாயிண்ட் ராலி ஆயிருக்கு அப்படிங்கிறது பாருங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பவர் ஆஃப் மேக்ஸ். சிம்பிள் பிளஸ் அண்ட் மைனஸ் கால்குலேஷன்ல மார்க்கெட்டோட டைரக்ஷனையே ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸஸின் அடிப்படையில நம்ம ஃபைண்ட் அவுட் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இதையவே நம்ம இன்னும் கொஞ்சம் டிஃபரண்டா யோசிச்சோம் அப்படின்னா, ஸோ நேத்து மார்க்கெட்டுக்கு வரலாம்.
ஸோ நேத்து மார்க்கெட்ல வந்து பாருங்க, ரொம்பவுமே சிம்பிள் தான். மார்க்கெட் வந்து இந்த ஹைக்கு கீழ சஸ்டெயின் ஆவாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே மாரி ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ, அப்ப நான் என்ன எடுக்கிறேன், 23,600 கால் நான் எடுக்கிறேன். எதுக்காக 23,600 கால் எடுக்கிறேன் அப்படிங்கிறத நான் எடுத்ததுக்கப்புறம் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 23,600 கால். 23,600 கால்ல இந்த ஹை வேல்யூமும், இந்த ஹை வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 763. இவங்களோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 752. அப்போ 152 ஸோ 20 சிம்பிளா போட்டா 752 - 600 அப்படின்னு போட்டோம்னா 152. 763 - 600 அப்படின்னு போட்டோம்னா 163. ஸோ அந்த 2 வேல்யூமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் டிரா பண்றேன். ஸோ அந்த வேல்யூவ டிரா பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன். 23,600 கால்ல 152 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. அதே மாரி 163 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்ப 23,600 கால் 152ல இப்ப நிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப இவங்க 152க்கு கீழ இருந்தாங்க அப்படின்னா, மார்க்கெட் இந்த ஒரு ஹைக்கு கீழ தான் வந்து பார்த்தீங்கன்னா, சஸ்டெயின் ஆகும். இதே 600 கால் 152வ டச் பண்ணிட்டு கீழ போயிட்டு மேல போனாங்க அப்படின்னா கூட, ஸ்பாட் சார்ட் வந்து இந்த ஹைக்கு கீழ சஸ்டெயின் ஆகுறது டவுட். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட லாஜிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. மறுபடியும் சொல்றேன். 600 கால் 152 டச் பண்ணிட்டாங்க. 152 டச் பண்ணிட்டு 152க்கு கீழ வந்தாங்க அப்படின்னா, இவங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹைக்கு கீழயே தான் இருப்பாங்க. அண்ட் தென் இந்த இன்ட்ராடே ஹைக்கு கீழயே தான் இருப்பாங்க. இதே 600 கால் இந்த 152க்கு கீழ போயிட்டு மேல வந்தாலும் சரி, இல்ல டச் பண்ணிட்டே திரும்பினாலும் சரி, இந்த ஹைக்கு கீழ வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு சஸ்டெயின் ஆகாது. அப்ப ஹைக்கு கீழயே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகாது அப்படின்னா, எப்படி லோக்கு கீழ சஸ்டெயின் ஆகும்? ஸோ 600 கால நம்ம அந்த வேல்யூவ டிரா பண்றோம். 152 அண்ட் தென் 163 அப்படிங்கிற ஒரு வேல்யூவ. 152 அண்ட் தென் 163 அப்படிங்கிற ஒரு வேல்யூவ. ஸோ வீடியோவ உங்களுக்கு நல்ல ஒரு லாஜிக்கா, நல்ல ஒரு ஸ்டடி குடுத்துருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணிக்கோங்க. மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட்ட நீங்க ஃபுல்லா லேர்ன் பண்ணிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் தென் ரெக்கார்டிங் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும் உங்களுக்கு எது வேணுமோ அத பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டெலிகிராம் குரூப்ல ஜாயின் ஆகாதவங்க டெலிகிராம் குரூப்ல ஜாயின் அப்படிங்கிறத ஆயிக்கோங்க. 1000 லைக்ஸ் அண்ட் தென் 500 பிளஸ் கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா, நம்ம இதனுடைய அப்டேட்டட் வெர்ஷன் அப்படிங்கிறத நம்ம குடுக்குறோம். ஸோ இங்கிருந்து பாருங்க. எல்லாமே நம்ம அனலைசிஸ் பண்ணக்கூடிய சார்ட்ஸ் எல்லாமே அந்தந்த லெவல்ல இருந்து நமக்கு மினிமம் 100 பாயிண்ட்ஸ் பிரீமியம்ல நமக்கு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? ப்ரோ நீங்க வந்து கிடைச்சனால எடுத்துட்டு வந்து நீங்க காட்டுறீங்க ப்ரோ அப்படின்னா, கிடைச்சனால தான் நம்ம காட்டுறோம். புரியுதுங்களா? ஸோ கிடைக்காம இந்த கான்செப்ட் வந்து வொர்க் ஆகல அப்படின்னா, இந்த கான்செப்ட் வந்து நம்ம எக்ஸ்ப்ளைனே பண்ணியிருக்க முடியாது. ஸோ இந்த கான்செப்ட் மார்க்கெட்ல லாஜிக்கா நமக்கு ப்ளே பண்றனால தான், நமக்கு இந்த அளவுக்கு மார்க்கெட்ல வொர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால ஷோ பண்ண முடியுது. புரியுதுங்களா? ஸோ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணாம 600 152 இத பிளஸ் மைனஸ் பண்ணோம்னா வேல்யூ கிடையாது. அதுக்கு வந்து இண்டிகேட்டர் ட்ரை பண்ணாதீங்க. கான்செப்ட்ட ட்ரை பண்ணிட்டு, கான்செப்ட்ட முழுசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இண்டிகேட்டர் ட்ரை பண்ணுங்க. யூடியூப் வீடியோவ பார்த்துட்டே வந்து இண்டிகேட்டர் ட்ரை பண்ணாதீங்க. அது இன்னொரு விஷயம்னு நான் சொல்லிக்க விரும்புறேன் கடைசில. ஸோ இந்த ஒரு சிம்பிளான கான்செப்ட்ட நம்ம யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே நம்ம குடுக்குறோம். இந்த ஒரு யூடியூப் சிம்பிள் கான்செப்ட்ட நம்மளோட கான்செப்ட்ட பார்த்து ஒருத்தவங்க ஸ்ட்ராட்டஜியா மேக் பண்ணி அத 10,000, 15,000, 20,000 கூட விக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணலாம். ஸோ அவங்க விப்பாங்களா, விக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் ஒருத்தங்களோட பெய்டு கோர்ஸ் இல்லாத கான்செப்ட் கூட நம்மளோட யூடியூப்ல நம்ம ஃப்ரீயா குடுக்கறனால, நம்மளோட ஃப்ரீ கான்செப்ட் வந்து மத்தவங்களோட பெய்டு கோர்ஸ்ல இருக்கறதுக்கு உண்டான சான்சஸ் நெறையாவே இருக்கும். நெறையாவே இருந்திருக்கு. நெறையாவே நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ மத்த இடத்துல ப்ரோ நீங்க யூடியூப்ல ஃப்ரீயா போடுறது தான் ப்ரோ நாங்க அவ்ளோ பணம் கட்டி படிச்சேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட யூடியூப்ல நமக்கு ஃப்ரீயாவே கிடைக்குது. ஸோ அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. ஸோ அதனால பார்த்து நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. நல்லா கத்துக்கோங்க. ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல நீங்க மேத்தமேட்டிக்கலா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும் மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஸோ நீங்க அதுக்குண்டான எஃபோர்ட், அதுக்குண்டான டிசிப்ளின், அதுக்குண்டான கன்சிஸ்டன்சி, அதுக்குண்டான ரிஸ்க் மேனேஜ்மென்ட், அதுக்குண்டான மனி மேனேஜ்மென்ட் இவ்ளோ விஷயத்திலயும் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா மட்டும் தான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல நம்ம சர்வே ஆகறதுக்கும், ப்ராஃபிட் பண்றதுக்கு உண்டான லாஜிக்கே இருக்கு. ஸோ இதுல எதுவுமே ஸ்ட்ராங் இல்லாம ஜஸ்ட் ஒரு லெவல போட்டுட்டு அந்த லெவலுக்கு மேல போனா பை பண்ணுவேன், லெவலுக்கு கீழ வந்தா செல் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா, ஸோ நம்ம கடைசி வரைக்குமே எதுவுமே பண்ண முடியாது. கடைசி வரைக்குமே ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட ஒரு கோடு போடுறோம். அந்த கோட தாண்டுனா மேல போகும். அந்த கோடுக்கு கீழ வந்தா கீழ வரும் அப்படிங்கிற மாரி போயிரும். புரியுதுங்களா? ஸோ அதனால அந்த லெவல் வந்துச்சுன்னா, நம்ம எப்படி ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ்ல திங்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கோங்க. ஓகே. இப்போ மார்க்கெட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம டிஃபரெண்ட் டைப்ஸா யோசிக்கணும். ஆனா கால்குலேஷன் அப்படிங்கிறது ஒண்ணு தான். புரியுதா? கால்குலேஷன் அப்படிங்கிறது பிளஸ் அண்ட் மைனஸ் தான். அத வந்து இண்டிகேட்டர்ல போடலாம். ஆனா நம்ம டிஃபரெண்ட் டைப்பா நம்ம மைண்ட் யோசிக்குது பார்த்தீங்களா? அத நீங்க இண்டிகேட்டர்ல போடவே முடியாது.
நீங்க இண்டிகேட்டர்ல போட்டு இந்த 152 அப்படிங்கிற ஒரு லெவல நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, அது எதுக்கு வந்துச்சு அப்படிங்கிறது கூட போற போக்குல உங்களுக்கு மறந்து போயிரும். அதனால ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு வேல்யூவ கையில போடுங்க. கையில போட்டுட்டு அந்த வேல்யூ வரும்போது, இந்த வேல்யூ நம்ம இதுக்காக தான் போட்டோம். ஸோ, அப்ப இங்கிருந்து மேல போச்சுன்னா, நம்ம எதுக்காக போட்டோமோ அது சக்சஸ் ஆகறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. அங்கிருந்து கீழ போச்சுன்னா, நம்ம எதுக்காக போட்டோமோ, ஸோ அந்த வேல்யூக்கு கீழ தான் மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிற மாரி யோசிங்க. ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல நம்ம வந்து ஒரு பை அண்ட் செல்லே பண்ண முடியும். இன்னைக்கு இந்த வீடியோவ பார்த்துட்டு நாளைக்கே போய் பை அண்ட் செல் பண்ணக்கூடாது. இந்த வீடியோவ பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு லாஜிக்கா தென்படுது அப்படின்னா, ஸோ போங்க. போய் ஸ்டாக் ரேஞ்ச் வெப்சைட்ல பேக் டெஸ்ட் பண்ணுங்க. ஸோ பேக் டெஸ்ட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வருது அப்படிங்கிறத பார்த்து தான், இத உங்களோட ட்ரேடிங் கான்செப்ட்க்குள்ள இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா? வேணாமா? அப்படிங்கிறத பத்தி நீங்க யோசிக்கணும். நம்ம வந்து என்னோட சேனல்ல நான் 1000 வீடியோ போடுவேன். அந்த 1000 வீடியோவ நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மட்டும் தான், நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் மார்க்கெட்ல நம்மளால அப்ளை பண்ண முடியுமா? முடியாதா? அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். புரியுதுங்களா? ஜஸ்ட் நம்ம சும்மா சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு மார்க்கெட்ல போய் உடனே பை அண்ட் செல் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இது பை அண்ட் செல் பண்றதுக்கு உண்டான கான்செப்ட்டா? அப்படிங்கிறத போய் யோசிங்க. இந்த மாரி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா மட்டும் தான், நம்மளால ஒன் ஸ்டெப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேஞ்ச் ஆயிட்டு போயிட்டே இருக்க முடியும். நம்ம ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல யோசிக்காம, ஒரு லெவல தாண்டுனா ஆட்டோமேட்டிக்கா ஆல்கோல பை ஆகுது அப்படின்னா, நம்ம யோசிக்கவே மாட்டோம். புரியுதுங்களா? அண்ட் தென் பணம் அப்படிங்கிறது அவ்வளோ சுலபமா ஆல்கோ ட்ரேடிங்க போட்டு வர்ற மாரி இருந்தா எல்லாருமே ஆல்கோ ட்ரேடிங் பண்ணிட்டு போயிருவாங்க. ஸோ அந்த மாரி ஆல்கோ ட்ரேடிங்லலாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, கன்சிஸ்டன்ஸியா சக்சஸ் பண்ணவங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் இருந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார்க்க கிடையாது. ஸோ அதனால ஒரு கன்சிஸ்டன்ஸியான சக்சஸ் நமக்கு வேணும் அப்படின்னா, மார்க்கெட்ல கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பேக் டெஸ்ட் பண்ணணும். கன்சிஸ்டன்ஸியா மார்க்கெட்ல உட்கார்ந்து நம்ம வொர்க் அவுட் பண்ணணும். டிசிப்ளினா அந்த லெவல் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த லெவல் வந்தக்கப்புறம் தான் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே நம்ம யோசிக்கணும். புரியுதுங்களா? கண்ண மூடிட்டு அந்த லெவலுக்கு கீழ வந்தாங்கன்னா, ஆப்போசிட்ல பை பண்றதும், அந்த லெவலுக்கு மேல போனாங்கன்னா, அவங்களயே பை பண்றதும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த லெவலுக்கு மேல போனா மேல போறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கா? அந்த லெவலுக்கு கீழயே இருந்தாங்க அப்படின்னா, ஆப்போசிட் சைடு மேல போறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கா? அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெசிஷன் அப்படிங்கிறத நீங்க மேக் பண்ணணும். ஸோ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது மேத்தமேட்டிக்கல் ட்ரேடிங் மட்டும் கிடையாது. இதையும் தாண்டி ரிஸ்க், மணி அண்ட் தென் சைக்காலஜியா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆனோம் அப்படின்னா மட்டும் தான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல நம்ம சர்வேயே ஆக முடியும். ஓகே. நான் ரொம்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா, பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெறைய பேர்ஸுக்கு போர் அடிக்கலாம். நெறைய ட்ரேடர்ஸ்க்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஆமா இதெல்லாம் வந்து ட்ரூத் அப்படின்னு சொல்லி அக்செப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஐ ஹோப் நீங்க எல்லாரும் ஒரு நல்ல லேர்னிங்ஸ் எடுத்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இத வந்து நீங்க ஃபுல்லா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆன்லைன் அண்ட் தென் ரெக்கார்டிங் வீடியோஸ் புரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். வேணும் அப்படிங்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அப்படிங்கிறது பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.